பிடிபிஆர்டி தேர்வு எழுதி பணி நியமனத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த பதிவு நான் 2 விஷயத்துக்காக போடுறேன். நேற்று பார்த்திங்கன்னா ஏடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு ஒரு சர்க்குலரில் நீதிமன்ற தீர்ப்பு, நீதிமன்ற வழக்கு அதெல்லாம் சுட்டி காட்டி ஏடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சு பணியாளர்களுக்கு, அதாவது ஏடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுற அமைச்சு பணியாளர்கள் பிஎட் முடித்தவங்களுக்கு, பிஎட் முடித்து டெட்டை பேப்பர் 2ல் பாஸ் பண்ணி தகுதிகாண் பருவம் அதெல்லாம் முடித்து இருக்கக்கூடிய 2 நிலை அலுவலர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சீனியாரிட்டி லிஸ்ட்டு இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே வழங்க சொல்லி ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. அதாவது அமைச்சு பணியாளர்கள் ஏடபிள்யூடியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு போஸ்டிங், நீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காட்டி அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு, அதுக்கடுத்து இந்த நேரடி நியமனத்தில் இருக்கவங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி இந்த 2 மாதத்துக்குள்ளே பணி நியமனம் வழங்க வேண்டியுள்ளது. அதனால் அந்த அமைச்சு பணியாளர்களுடைய விவரங்களை 31ஆம் தேதிக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த சர்க்குலர் பார்த்தோம் அப்படின்னா அரசு அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்படுது. அந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தணும் அப்படின்றதுலையும் கரெக்டாக இருக்காங்க. அந்த அமைச்சு பணியாளர்கள் 31ஆம் தேதிக்குள்ளே அவங்க சீனியாரிட்டி லிஸ்ட்டை பெற்று அவங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க முடியும்னா அது வழங்குவாங்க. வழங்கிட்டு அந்த ஏடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுற அந்த டீச்சர்ஸ் 16 பேர் கேஸ் போட்டவங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அரசு அந்த நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுறதுக்கு கரெக்டாக இருக்காங்க. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நேரடி நியமனத்துக்கு தேவையான ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் நேற்றுடன் முடிவடைந்தது. பிடிபிஆர்டி டீச்சர்ஸ்க்கு கவுன்சிலிங் நேற்றோடு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ப்ராசஸ், அதாவது ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழக்கு இல்லை, அதாவது அமைச்சு பணியாளர்கள் தொடுத்த வழக்கில் 1ஆம் தேதி ஒரு வழக்கு இருக்குது, 6ஆம் தேதி ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டை. இப்போ அந்த வழக்குகளை என்ன பதில் சொல்கிறாங்க, அரசு மேல்முறையீட்டுக்கு போதா, இல்லை அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்றது அந்த 1ஆம் தேதி 6ஆம் தேதி நம்ம பொறுத்து இருந்தோன்னா அந்த முடிவில் நம்மளுக்கு அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வழக்கு நிலவரம் இன்றைக்கி வரலும் அரசு மேல்முறையீடு அதுவும் போச்சான்றது தெரியல. அது வழக்கு வரும்போது தான் தெரியும். நம்ம சைட்லேருந்தும் இன்றைக்கி வரலும் எந்த விதமான அந்த வழக்கு முன்னெடுப்பு செஞ்சுருக்காங்களே தவிர அதில் நம்மளுக்கு அந்த கேஸ் ஆச்சா, லிஸ்ட் ஆச்சா அப்படின்லாம் நம்மளுக்கு எந்த தகவலும் இன்றைக்கி வரலும் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது வரலும் நான் சொல்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரலும் இன்றைக்கி வரலும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த முன்னெடுப்புகள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, யாரும் கஷ்டப்பட வேணாம். நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஏன்னா வழக்கு அப்படியே நீதிமன்றத்தில் அப்படியே இருக்க போகிறதில்ல, மாதக்கணக்கெலாம் இருக்க போகிறது கிடையாது. 1ஆம் தேதி வருது, 6ஆம் தேதி வருது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் அரசு அது தக்க பதில் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கையோ அது எல்லாமே கவர்மெண்ட் செய்யும். அந்த அமைச்சு பணியாளர் போஸ்டிங் போட்டு நம்மளுக்கு போடுறாங்களா, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது, அது எந்த முடிவு வந்தாலும் அது பார்த்திங்கன்னா அரசு கண்டிப்பாக முடிவு எடுத்து தான் ஆகணும். அரசு டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அதை அரசு சாதாரணமாக எடுத்துக்காது. அதுக்கு தேவையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா சாதாரணமாக இருக்கிறது வேறு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்றது வேறு. அதனால் அரசு அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யும். நம்ம பொறுமையாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம தேர்வு எழுதி அத்தனை பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம். அது என்னென்னா பணி நியமனம், நம்ம ஒன்றா தேர்வாயிருக்கோம் அப்படின்ட்டு தான். அதை தவிர ஒருவர் பர்சனலாக எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை. அந்த ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் நம்ம இணைகிறோம். அதனால் இதில் கருத்து வேறுபாடுலாம் எதுவும் இல்லாமல் எல்லோரும் கண்டிப்பாக ஒன்றா இருந்தால் தான் ஒற்றுமை தான் வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கருத்து வேறுபாடுலாம் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அட்மின்ஸ் எல்லாருமே பேசுங்க. பர்சனலாக எனக்கு எல்லாருமே தெரியும்.
அந்த கருத்து வேறுபாடு என்னை பொறுத்தவரையிலும் ஏன் வருது அப்படின்னா, அவங்க டைரெக்டாக நேரடியாக வந்து பேசுனாங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்ல. சும்மா இருக்கிறவங்கலாம் அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு வந்து தூண்டி விடுறதுனால தான் இந்த கருத்து வேறுபாடுலாம் வருது. அதனால் எல்லாருமே வந்து நல்ல மனிதர்கள் தான். அதனால் எல்லாரும் கண்டிப்பா வந்து முயற்சி செய்து ஒண்ணா வந்து ஒரு முடிவு வந்து எடுங்க. அதான் வந்து நல்லது. எல்லாரும் ஒண்ணா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து ஒற்றுமை உயர்வு அப்படின்ற மாரி, நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் நம்மளுக்கு எது கிடைக்கணுமோ அது வந்து கிடைக்கும். கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதனால் ஒற்றுமையா வந்து இருங்க. எல்லாரும் ஒருங்கிணைங்க. எல்லாம் வந்து ஒன்று சேருங்க. எந்த விதமான கருத்து வேறுபாடும் வந்து நம்மளுக்கு வந்து வேணாம். நம்ம கருத்து வேறுபாடு வர்றதுக்கு ஒன்றும் வந்து கிடையாது. நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு நல்லது கெட்டதை வந்து முன்னெடுக்கக்கூடிய லெவலில் தான் இருக்கோம். எல்லாரும் அனுபவம் வாய்ந்தவங்களாகவும் திறமை வாய்ந்தவங்களாகவும் தான் நம்ம இருக்கோம். அதனால் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுறது நம்மளுக்கு நல்லா வந்து இருக்கும். நல்ல முடிவை வந்து எடுங்க. நன்றி, வணக்கம்.